ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிங்க? நான் நல்லா இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் சொன்ன மாதிரி இப்போ ஃபுல் வீடியோ என்னென்னு சொல்கிறேன். இது வந்து புது ஏசி இன்ஸ்டாலேஷன் வந்தாச்சு. நீங்கள் ஏசி வாங்குற மாரி ஐடியா இருக்கா? இல்லை ஏசி வாங்க போகிறீங்களா? அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ப்ளூ ஸ்டாரோட இன்வெர்ட்டர் ஏசி 5 ஸ்டார் ப்ளஸ் வந்து 5 in 1 பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு எல்லாம் இருக்குது. டெம்பரேச்சர் 5 in 1ங்கிறது பார்த்தோன்னா டெம்பரேச்சர் வந்து டிஃபரெண்டேஷன் பண்ணிக்கிறதுக்கான இது. அது இல்லாமல் இதில் வந்து டபுள் ஸ்விங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வெர்டிகல் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே கீழேயும் போகும், சைடில் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே மாறுற மாதிரி இருக்கும். இது வந்து இன்ஸ்டாலேஷன் வந்துட்டோம் நாங்கள். கஸ்டமர் யாருன்னு கேட்டால் நம்மளோட பிரதர் தான். அவர்கிட்ட வந்து நேற்று நைட்டு எனக்கு கேட்டால் என்ன ஏசி தம்பி வாங்கலாம் சொல்லி கேட்கலாம். அதுமாதிரி நான் வந்து ப்ளூ ஸ்டார் வாங்கலாம்னு இருக்கேன்னு சொல்லி அவரும் சொன்னார். ஓகே, நான் ப்ளூ ஸ்டார் நல்ல ஏசி தான், நல்ல கம்பெனி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்ல இப்போ கூலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நல்லா தான் இருக்குது. அதனால் 5 ஸ்டார் வாங்குறேன்னு சொன்னால் ஓகே, நான் நல்ல பெஸ்ட். அது இல்லாமல் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கனால ஓகேன்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நேற்றையே அன்றைக்கே மாட்டுற மாரி ஐடியா. பட் ஆனால் அன்றைக்கி வந்து என்னால் வர முடியல, நான் கொஞ்சம் வேலையில் இருந்துட்டேன். அது இல்லாமல் வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இதேமாதிரி வந்து நீங்களே மாட்டி கொடுத்துருங்க இந்த ஏசின்னு சொன்னால் ஓகே நானே வந்து மாட்டி கொடுத்துறேன்னு சொல்லியாச்சு. மெக்கானிக்கல் காலில் வந்து மறுநாள் காலையில் வந்து ஏசி இன்ஸ்டாலேஷனுக்கு வந்தாச்சு. டூல்ஸ் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்துவிட்டோம். இண்டோரில் பார்த்தோன்னா ஒயரிங் வந்து ப்ராப்பராக கொடுத்தாச்சு. இது இல்லாமல் இந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி பார்த்தோன்னா ஏசி ஒன்று வந்து மாட்டியிருந்தேன், கேரியர் ஏசி ஒன்று வந்து மாட்டியிருந்தேன். அதனால் வந்து அதே இடத்துல வந்து ப்ளூ ஸ்டார் ஏசி ஒன்று மாட்ட போகிறேன். ஏற்கனவே அந்த ஏசி வந்து கைட்டி கொடுத்தாச்சு. இதில் வந்து இப்போ ப்ளூ ஸ்டார் மாட்டுறதுக்கு என்னென்ன ப்ராப்பராக அளவு எடுக்கணுமோ அந்த அளவு எல்லாம் வந்து ஏற்கனவே அதில் இருக்குது. ஹோல்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மி, ஓட்ட போகிறதுக்கான வேலை கொஞ்சம் கம்மிங்கிறனால கொஞ்சம் இது பண்ணியாச்சு. அது இல்லாமல் ப்ராப்பராக பண்ணணுங்கிறதுனால வந்து ப்ராப்பராக பண்ண ஆரம்பித்தாச்சு. ப்ளஸ் டெம்ப்ளேட்டை வந்து கைட்டிட்டு மார்க் பண்ண ஆரம்பித்தாச்சு. அளவு எடுத்தாச்சு. அளவு எடுத்துகிட்டு செவுத்தில் வந்து எங்கெங்கே ஹோல்ஸ் ஏற்கனவே வந்து இங்கே ஏசி மாட்டிருக்காங்கள அந்த ஹோல்ஸ்லேயே வர மாதிரி பார்த்தா டெம்ப்ளேட் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக அமைஞ்சிச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரூ மிஷினை வச்சு ஸ்க்ரூ எல்லாம் போட்டு பண்ண ஆரம்பித்தாச்சு. நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி புதிய ஏசி வாங்குற மாரி இருந்தால் ஃபஸ்ட்டு புதிய ஏசி வாங்குறது தான் பிரச்சனை இல்லை. இன்வெர்ட்டரோ நான் இன்வெர்ட்டரோ எந்த ஏசி வேணால் வாங்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லா ஏசியும் கம்பல்சரி ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் இருக்கணும். மெயின்டெனன்ஸுங்கள கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க, என்ன தம்பி மெயின்டெனன்ஸ் கேட்பாங்க. ஆஸ் யூசுவல் மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து 15 நாளைக்கு இல்லை 1 month ஒன்ஸ் ஃபில்டரை வந்து வாஷ் பண்ணணும். அது இல்லாமல் இயர்லி வந்து 2 times வந்து சர்வீஸ் பண்ணணும். கம்பெனிக்காரங்க வந்து ஃப்ரீ சர்வீஸ் சொல்லிட்டு 2 சர்வீஸ் இல்லை 3 சர்வீஸ் கொடுப்பாங்க. அவங்க எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ப்ராப்பராக அப்போ தான் சர்வீஸ் பண்ண தான் கூலிங் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக கிடைக்கும். அது இல்லாமல் கரண்ட்டு பில்லும் கன்சியூமும் கம்மியாகும். எங்களை டெம்ப்ளேட்டை எடுத்தாச்சு, மார்க் பண்ணியாச்சு. திரும்பி ரசமட்டெல்லாம் எடுத்து நேர் பார்த்தாச்சு. நேர் பார்த்ததுக்கப்புறம் இண்டோர் மாட்டுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இண்டோர் வந்து மாட்டுறதுக்கு கரெக்டான ஹோல்ஸில் வந்து பைப் வந்து தள்ள ஆரம்பிச்சாச்சு. தள்ளதுக்கப்புறம் வந்து இண்டோரும் மாட்டிட்டோம். இண்டோர் வந்து மாட்டிட்டுறக்குள்ளே திடீர்னு ஸ்டக் ஆகிடுச்சு. மாட்டினதுக்கப்புறம் திரும்பி வந்து அகைன் ஏசி வந்து ஃபுல்லாக ப்ராப்பராக வந்து மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் பார்த்தோன்னா இண்டோருக்கான ரசமட்டத்தை வச்சு ஒரு தான் செக் பண்ணி பார்த்துட்டோம். நேராக இருக்கா இல்லை கிராஸாக இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இண்டோர் வந்து எல்லாம் நேராக தான் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஓகேன்னு சொல்லிட்டு சரி அவுடோருக்கான பைப்பிங் போகிறது, அவுடோர் ஸ்டாண்ட் அடிக்க வேலையை பார்க்கலாம் சொல்லிட்டு அங்கே போய் கிளம்பியாச்சு. இது வந்து 5 ஸ்டார் மாடலுங்களை பார்த்தோன்னா ஃப்ளார் அடிக்காமல் தான் வந்து காப்பர் பைப் வரும். நம்ம தான் வந்து ஃப்ளார் அடிக்கணும். ஃப்ளார் அடித்து திரும்பி இது பண்ணுறது தான் வந்து ஃப்ளார் அடிக்கிறதுக்கான வீடியோ பார்த்தோன்னா கம்பல்சரி நோஸ் பிளேயரில் போட்டு இது பண்ணதுக்கப்புறம் ஃப்ளார் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஃப்ளார் வந்து ப்ராப்பரான இதில் வந்து ஃப்ளார் பண்ணணும். ஃப்ளார் பண்ணது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூடயும், கொஞ்சம் பர் இருக்குது இல்லை கொஞ்சம் கேப் இருக்கனால கூடயும் கேஸ் லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து மிக மிக அதிகம். ஏன்னா புதிய ஏசியில் வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணுற மாரி இருந்தால் கஸ்டமர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க எப்பயுமே. அந்த பேக்கிங்கிறது புதிய ஏசியோட பேக்கிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதில் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து கேர் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மொத்தம் பார்த்தோன்னா ஏசியில் வந்து 2 பைப்பு கொடுப்பாங்க. ஒன்று வந்து செக்ஷன் பைப்புன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டிஸ்சார்ஜ் பைப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பைப்பு அளவு பார்த்தா சின்னதாக இருக்கும், ஒரு பைப்போட அளவு வந்து பெருசாக இருக்கும். இதில் வந்து அவுடோர் வந்து போய் பார்க்குறவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். 2 பைப்புலையும் வந்து சில்னஸ் வரும். கம்பல்சரி ப்ராப்பராக நம்ம வந்து ஃப்ளார் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து லீக்கேஜ் எதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. குவார்ட்டர் பைப்பு முடிஞ்சு 1/2 inch பைப்பு வந்து ஃப்ளார் பண்ணுறது வந்து ரெடி பண்ணியாச்சு. 1/2 inch பைப்பு வந்து ஃப்ளார் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ளார் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளாரும் பண்ணியாச்சு. பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே ஒவ்வொரு தடையும் ஃப்ளார் வந்து கரெக்டாக வந்து ஃபைல் பர் இதாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபைல் போட்டு இது பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இது பண்ணியாச்சு. இது வந்து நமக்கு நேர்பை சைட்டு பார்த்தோன்னா நம்ம ஸ்டீம் உஷ்ணங்கள நேர்பைங்களும் நமக்கு அண்ணங்களில் தெரிஞ்ச அண்ணங்களில் ப்ராப்பராக எப்பயும் எல்லா கஸ்டமரும் எப்படி செய்வோமோ அதேமாரி இதுவும் ப்ராப்பராக நம்ம வந்து எல்லா மெட்டீரியலும் பார்த்து நம்ம செய்ய ஆரம்பிச்சு. ப்ளஸ் இது இல்லாமல் வந்து ஃபோமுக்கு பார்த்தோன்னா ஒயிட் ரோலும் ஒயிட் ரோலும் போட்டாச்சு. ஒயிட் ரோல் போட்டு இது பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தோன்னா அவுடோருக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து ஒரு பக்கம் அடித்தாச்சு. அடிச்சதுக்கப்புறம் அவுடோர் தூக்கி வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் ஃப்ளார் டைட் பண்ணுறதுக்கு எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்தோன்னா இண்டோர் டு அவுடோர் வந்து இண்டோர் பைப் வளைக்கக்கூடாதுங்கக்குள்ளே வந்து யூட்ராப் வந்து கம்பல்சரி போட்டோம். யூட்ராப் வந்து நம்ம எதுக்கு போடுறோம்னா நாளைக்கு வந்து ஏசி வந்து கைட்டி வாட்டர் வாஷ் பண்ணுற மாரி இருந்தால் இண்டோர் பைப் வந்து பிஞ்ச் ஆகும். இப்போ வந்து யூ பெண்டு போட்டுட்டோன்னா இண்டோர் பைப் வந்து பிஞ்ச் ஆகாது. அப்போ பிஞ்ச் ஆகாமல் இருந்தால் என்ன ஆகும்னா நம்ம எப்போ வேணால் இண்டோர் மட்டும் கைட்டி நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணலாம். திரும்பி அகைன் அதிலே போட்டு இது பண்ணிக்கலாம். அதனால் வந்து
இன்டோருக்கான பைப் லைன் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. ப்ளஸ் அவுடோர் பைப்பும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். 2வது ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து கம்பல்சரி வந்து ஒயிட் ரோல் வந்து சுற்றணும். ஒயிட் ரோல் சுற்றினால என்ன ஆகும்னா, அந்த ஃபோம் வந்து இருக்காது வந்து சீக்கிரம் வந்து மக்கி போகாமல் இருக்கும். இப்போ ஒயிட் ரோல் நம்ம வந்து ப்ராப்பராக போட்டோம்னா, அந்த வந்து எனக்கு என்னென்ன அந்த பைப் இருக்கும் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேணாம். அது இல்லாமல் கெஃப்லான் டேப்பெல்லாம் கம்பல்சரி போட்டு டைட் பண்ணணும். நாளைக்கு வந்து திரும்பி ஏதாவது வீட்டிலேருந்து ஷிஃப்ட் பண்ணுற மாரி இருந்தால் என்ன பண்ண போகிறோம்னா, அது அவுடோர் வந்து கைட்டது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ வந்து கெஃப்லான் டேப் போடலன்னா ரொம்ப கிரிப்னஸ் வந்து ரொம்ப அழுத்தமாகிடும், அந்த இடத்துல பிடிச்சிக்கும். அது இல்லாமல் கம்பல்சரி வந்து ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணோன்னே புது ஏசியில் வந்து கேஸோட அளவு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ப்ரெஷர் பார்த்தா இதில் அதிகம், கேஸோட அளவு வந்து கம்மி. அப்போ வந்து ஹை ப்ரெஷரில் வந்து இது ஓடக்குள்ளே என்ன ஆகும்னா, வெறும் கேஸ் மட்டும் சர்க்குலேஷன் ஆனால் பிரச்சனை இருக்காது. வேக்கம் கேஸும் வந்து சர்க்குலேஷன் ஆனால் ரொம்ப பிரச்சனையாகிடும். அதனால் கூலிங் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கம்பல்சரி ஒரு ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோன்னா ஏசி கம்பல்சரி எல்லா டெக்னீஷியன் வந்து வேக்கம் பண்ணுறாங்க. 100ல் ஒரு சிலர் மட்டும்தான் வேக்கம்ங்கிறத வந்து போடாமல் ஷெல்ஃப் வேக்கம் சொல்லி போகிறாங்க. ஷெல்ஃப் வேக்கம் போடுறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ஏசி வந்து புது ஏசி வந்து வேக்கம் நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் போட்டு ஆன் பண்ணுறோமோ, ஆன் பண்ணுற அளவுக்கு தான் அதோட ஏசியோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். வேக்கம் போடாமல் வெறும் ஷெல்ஃப் வேக்கம் மட்டும் போட்டு விட்டாலும் பிரச்சனை தான் இருக்கும். அது இல்லாமல் ஒரு சில பர்ரு வந்து அந்த பைப்பில் மாட்டிட்டாலும் பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு ஏசி வாங்குகிறோமோ அந்தளவுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணவங்கள ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம பண்ணணும். ப்ளஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும், கஸ்டமர் எல்லாருமே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்டாண்ட் அடிக்கிறது ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தோன்னா ஒயிட் ரோலுக்கு சுற்றுறதுக்கு இதில் மட்டும்தான் நம்ம வந்து பேரம் பேசுகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நாம்ஸ் என்னங்கிறதுல கம்பெனியில் வந்து இதுக்குன்னு ஒரு வந்து அமௌண்ட் வந்து சொல்லுவாங்க. ஒயிட் ரோலுக்கு இந்த அமௌண்ட்டு, ஸ்டாண்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்ம பார்க்குற மாரி இருக்கும். இப்போ வந்து வேக்கம் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஒரு 25 மினிட்ஸ் வேக்கம் போட்டாச்சு. வேக்கம் போட்டதுக்கப்புறம் திரும்பி வந்து லீக் டெஸ்ட் இருக்கா, வேக்கமில் ஏதாவது வேறு ஏதாவது வந்து லீக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஹோல்டிங்கில் வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டாச்சு. 10 நிமிஷத்தில் வந்து ஹோல்டிங் போடக்குள்ளே வந்து முள் வந்து எந்த ஒரு இதுலையுமே இன்க்ரீஸ் ஆகலை. திரும்பி அகைன் வந்து ஒரு 110 பிஹெச் வந்து கேஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வால்வ் இது பண்ணிவிட்டு இது பண்ணியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு இன்டோரில் வந்து செக்ஷன் பைப்பு, டிஸ்சார்ஜ் பைப்பு 2 பைப்பு வந்து கேஸ் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூலிங் செக் பண்ணுறதுக்கு உள்ளே போயாச்சு. ஏசி ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்து 25 வச்சாச்சு. 25 வச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிட்டோம். சொன்னதுக்கப்புறம் வந்து ஓகே ஒரு 5 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஏசி ஓடுன்னு சொல்லிட்டு ஏசி வந்து ஆன் பண்ணி விட்டாச்சு. ஆன் பண்ணதுக்கப்புறம் அவுடோரில் வந்து வாட்டர் லீக் ஆகுதா இல்லையா என்ன ஏது எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அகைன் கிளம்ப போகிறோம். கிளம்ப போகல கம்பல்சரி வந்து ஓட்டை போட்ட இடத்துல வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிவிட்டு நீட்டாக முடிச்சாச்சு. ஏன்னா ஒயிட் சிமெண்ட் வைக்காமல் இருந்தால் என்ன ஆகும்னா அணில் திரும்பி உள்ளே எதாவது வந்துட்டுனா இன்டோரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடும். கஸ்டமர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு ஒயிட் சிமெண்ட் 1 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்தா டெக்னீஷியன் வந்து ஒயிட் சிமெண்ட்டையும் அடிச்சு நீட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க வந்து அங்கே போகிறதுக்கு டைம் இல்லை கூட மறந்துட்டு கூட திடீர்னு போயிடுவாங்க. நீங்கள் ஒயிட் சிமெண்ட்டும் ப்ராப்பராக வாங்கி வச்சுருந்தா வேலையெல்லாம் நீட்டாக முடியும். ஓகே, தேங்க்யூ, பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.